Hi, welcome to Telephone Booth channel. தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பச்சரிசி 10 கிராம், கருப்பட்டி 2, முழு உளுந்து 10 கிராம், வெந்தயம் 25 கிராம், நல்லெண்ணெய் 100 மில்லி, தண்ணி தேவையான அளவு. ஸோ வெந்தயக்களி பண்ணுறதுக்கு நாம் முதல்ல என்ன பண்ணணும்னா, உளுந்து, பச்சரிசி, வெந்தயம் எல்லாத்தையும் ஊற வைக்கணும். மினிமம் ஒரு 1 ஹவருக்கு குறையாமல் ஊற வைக்கிறது நல்லது. மீன்வைல் நாம் 2 சிரட்டை கருப்பட்டி எடுத்துக்கணும். அண்ட் இது 400 கிராம்ஸ் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். இதை நல்லா கட்டி இல்லாமல் இடித்து வச்சுக்கணும். மோஸ்ட்லி இது நிறைய பேருக்கு பிடிக்காத காரணம் அந்த கசப்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது கருப்பட்டி நம்ம நிறைய ஆட் பண்ணுறதுனால அந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக சின்ன குழந்தைங்களுக்கு கூட பிடிக்கும். இப்போ நம்ம ஊற வச்ச அந்த அரிசி, உளுந்து, வெந்தயம் மிக்சர் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணும். அது நல்லா பேஸ்ட்டாக கம்ப்ளீட் ஸ்மூத் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் அதை ஒரு 2-3 டைம்ஸ் எடுத்து பார்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த ஸ்மூத் மிக்சரை நம்ம ஒரு அடிகனமான ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதில் ஒரு 600 ml தண்ணி, அதாவது ஒரு 3 glasses ஆஃப் வாட்டரை நல்லா விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுற குவான்டிட்டிக்கு ஏற்றாப்பில் நல்லா தண்ணியாக கலக்கி வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோம். இதில் ரைஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கரண்டி எடுத்துக்கிட்டோம்னா கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா இதில் கிண்டுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப். இவ்வளோ நேரம் நாம் ரெடி பண்ணி வச்சதை வச்சு இப்போது செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம தண்ணியாக கலக்கி வச்சுருக்க இந்த மாவை எடுத்து ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்ட ஆரம்பிக்கணும். இது மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு கிண்ட வேண்டியது வரும். அப்படி கிண்டும்போது தான் நம்மளுக்கு தேவையான டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கிறத பார்க்க முடியும். வெந்தயத்தில் பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட்டும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைய இருக்குது. இது மெயினாக பாடியில் உள்ள தேவையில்லாத டாக்ஸின்ஸை ஃப்ளஷ் அவுட் பண்ணி டைஜஸ்டிவ் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணும். டயபெட்டிஸ், ஹார்ட் ஹெல்த், பிளட் ப்ரெஷர் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுருக்க இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உடம்புல உள்ள டெஸ்டோஸ்டரான் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ப்ரெக்னென்சி முடிஞ்ச லேடிஸ்க்கு மில்க் செக்ரீஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இந்த வெந்தயக்களி சாப்பிட்றதுனால உடம்புல உள்ள ஹீட் நல்லா குறையும். இது வெயிட் லாஸுக்கு கூட இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் உடம்புக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து கொடுத்து நல்ல ஒரு எஃபிஷியன்சி கொடுக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான டெக்ஸ்சர் கிடச்சிருச்சு. அது நல்லா குக் ஆயிடுச்சுங்கிறத காமிக்கிறதுக்கு அந்த ஸ்மோக் இண்டிகேட் பண்ணும். ஸோ இப்போ மாவு நல்லா கட்டியானதுக்கப்புறம் நாம் இடித்து வச்சுருக்கிற அந்த கருப்பட்டி, சிலர் பனை வெல்லம்னு சொல்லுவாங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டியும் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ரெகுலராக கோல்டு ப்ராப்ளம் வர்றவங்களுக்கு ஏர்லி மார்னிங் ஹாட் வாட்டரில் இதை போட்டு குடித்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க. அண்டு நம்ம ரெகுலர் காஃபி, டீயில் கூட இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் மாதிரி இதை நாம் இவ்வளோ தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, நம்மளுடைய ஸ்வீட்னஸ்க்கு ஏற்றாப்பில் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நானும் கசப்பு லைட்டாக இருந்தால் கூட சாப்பிட மாட்டேன். ஆனால் இதில் ரொம்ப ஒரு 0.5% தான் தெரிஞ்சிருக்கும் கசப்பு. அந்த அளவுக்கு இதில் இந்த 2 சிரட்டை கருப்பட்டி ஆட் பண்ணது கம்ப்ளீட்டாக இதுக்கு போதுமானதாக இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த கருப்பட்டியோட ஸ்மெல்லும் இந்த வெந்தய மாவு இதோட ஸ்மெல்லும் நல்லா பிளெண்ட் ஆகி சூப்பரான ஸ்மெல் வரும். நிறைய பேருக்கு மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்கும், அதாவது ஒத்த தலைவலின்னு சொல்லுவாங்க. இந்த மைக்ரைன் வரும்போது பிரெயினில் மெக்னீஷியம் லெவல் ரொம்ப லோவாக இருக்குமா. இந்த மெக்னீஷியம் லெவல் லோவாக இருக்கிறதுனால நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நிறைய அஃபெக்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது. அண்டு அயன் டிஃபிஷியன்சி அதிகமாக இருக்குமாம். அண்டு ஆக்சிஜன் லெவலும் கம்மியாக இருக்குமாம் பிரெயினில். ஸோ நாம் இன்ஸ்டண்ட்டான ஒரு ரெமெடி மாதிரி நம்ம இந்த பனை வெல்லத்தை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும், தண்ணியாக இருந்த இது இப்போ எப்படி டெக்ஸ்சர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகியிருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்ம கிண்டும்போது நல்லா கீழே வரைக்கும் நல்லா கிண்டும்போது அந்த அடி பிடிக்காமல் இருக்கும். கீழே இல்லாட்டி கருகிரும். அண்டு நல்லா இப்போது குக்காகி லம்ப்ஸ் வர ஆரம்பிச்சாச்சு. ஸோ நம்ம டிஷ்ஷு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நம்ம ஒரு 100 ml நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம். நல்லெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த நல்ல எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கலக்கிக்கிட்டே இருக்கணும். இது ஓவராலாக பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப நல்லது.
அண்டு நம்மளால் எண்ணெய் பிரிஞ்சு வர்றதை பார்க்க முடியும். அண்டு நம்மளுடைய டெலிஷியஸான வெந்தய களி ரெடி. இதை சாப்பிட்டுட்டு 1 hour மினிமம் நம்ம தண்ணி கூட குடிக்கக்கூடாது. ஸோ நம்ம ஏர்லி மார்னிங் வெறும் வயிற்றில் அல்ல நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு தூங்கலாம். இது கண்டிப்பாக சின்ன குழந்தைங்களுக்கு கூட பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.